கனா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சுவாமிஜி ஜானகி கிட்ட இந்த பரிகாரத்தை பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மங்காவும் சிவகாமியும் இதுவும் நமக்கு ஒரு விதத்தில் நல்லதாக தான் போச்சு. திரும்பவும் ஊரறிய அவர் கையால் நீ தாலி கட்டிக்கிட்டனா அதுக்கப்புறமா உன்னை யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அந்த கஸ்தூரி செத்தா மாதிரி தான், அந்த சொத்தும் நம்ம கைக்கு வந்துடும், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே ராமச்சந்திரனை கொலை பண்ண வீடியோ அனுப்பினவங்க திரும்பவும் மங்காவுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன நான் கேட்ட பணம் என்னாச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு மங்கா வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க இங்கே பாரு, உன்னோட வீட்டு கதையெல்லாம் நான் கேட்க விரும்பலை, என்னோட பணம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதான் சொல்கிறேனே, 3 நாளுக்கு அப்புறம் தான் அந்த சொத்தெல்லாம் எங்கள் கைக்கு வரும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் கேட்ட அந்த பணத்தை நான் கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவங்க சரி நீங்கள் சொல்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அன்பரசி சுவாமிஜி கிட்ட போய் பேசுகிறாங்க. சுவாமிஜி என்ன இப்படி சொல்லிட்டீங்க, அப்பாவுக்கு கண்டம் இருக்குன்னு வேற சொல்லிட்டீங்களே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஆனால் அவருக்கு உண்மையாகவே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சுவாமிஜி அன்பரசி எனக்கு எல்லாமே தெரியும், உண்மை தெரிஞ்சு உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து எல்லார் முன்னாடியும் உண்மையை சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் உங்கள் அம்மா எங்கே போனாங்கன்னே தெரியல, உங்ககிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க, அப்பான்னு தெரிஞ்சும் அப்பான்னு வாய் நிறைய கூப்பிட முடியல, அப்பா பாட்டின்னு எல்லாரும் பக்கத்தில் இருந்தும் அவங்கக்கிட்ட அன்பாக பாசமாக உன்னால் பேச முடியல, இப்படி எல்லாமே எனக்கு தெரியும். இவ்வளோ நாளாக உன்னை எதிரியாக நினச்சிட்டு இருந்த அனன்யா இப்போ உன்னோட தங்கச்சி ஆயிட்டா, இப்போது அவளை எதிர்த்து போராடுறதா இல்லை அவள் கூட அன்பாக இருக்கிறதான்னு புரியாமல் நின்றுட்டுருக்கேன். ஒட்டுமொத்த சொத்துக்கும் ஏக வாரிசு மட்டும் இல்லைம்மா, நீ இந்த வீட்டோட மொத்த பொறுப்பும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மூத்தவன்ற உரிமையில் நீ குழப்பத்தில் இருக்க அப்படின்றதும் எனக்கு நல்லாவே தெரியுமா. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, நீ 20 வருஷமாக கஷ்டப்பட்டதுக்கான பலன் இப்போ கிடைக்க போகுது. ஆனால் அதுக்காக நீ நிறைய போராடணும், நிறைய விஷயங்களை எதிர்த்து போராடணும், அப்போ தான் உனக்கு அதுக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்டு அன்பரசி அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜானகியும் சந்திரசேகரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஜானகி சந்திரசேகர்கிட்ட சந்திரா எப்படிப்பா நம்ம கஸ்தூரியை கண்டுபிடிக்கிறது, இவ்வளோ நாளாக வராதவங்க இப்போ எப்படிப்பா வந்துடுவாங்க அப்படின்லாம் கேட்க அதுக்கு சந்திரசேகர் அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, கஸ்தூரியும் குட்டிமாவும் கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அன்பரசி பாட்டி அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்ல அப்போ ஜானகி அன்பரசி இங்கே வாமான்னு கூப்பிடுறாங்க. அன்பரசி நீ என்கிட்ட நான் என்னோட மருமகளை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை நீ சொன்னல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அன்பரசி ஜானகி கிட்ட உங்கள் பேத்தியை நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தை இப்போ ஜானகி அன்பரசி கிட்ட சொல்கிறாங்க. அதை நீ இப்போ எனக்கு பண்ணணும், என் பேத்தியை நீ எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போது அன்பரசி அப்படியே சந்திரசேகரை பார்க்குறாங்க. சந்திரசேகர் அன்பரசியை பார்த்துட்டு இருக்காங்க. அன்பரசி ஜானகி கிட்ட பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக உங்கள் பேத்தியை கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்லிவிட்டு சந்திரசேகரை பார்க்குறாங்க. அப்பா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, இவன் நான் தான் அந்த பொண்ணுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு தானே நினைக்கிறீங்க, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும்ப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது ஜானகி நீ வாயில் மட்டும் சொன்னால் பார்த்தாது, நீங்கள் 2 பேரும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக என்னோட பேத்தியையும் என் மருமகளையும் கண்டுபிடிச்சி கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அன்பரசியும் சத்தியம் பண்ணுறாங்க. அப்போது அன்பரசி என்ன யோசிக்கிறாங்கன்னா சரி நாம் அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு இவங்க முன்னாடி நிறுத்திட்டா என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அம்மா வருவாங்களா என்னென்னு தெரியல, பேசாமல் இவங்க 2 பேரையும் நாம் ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அன்பரசி உடனே ஜானகி கிட்ட பாட்டி எங்கள் ஊரில் ஒரு கோவில் இருக்குது, அங்கே போயிட்டு வேண்டிக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம வேண்டுறது எல்லாமே நடக்கும், நீங்கள் 2 பேரும் வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது சந்திரசேகர் என்ன இது, நாம் அங்கே போகணுன்னா கஸ்தூரி அங்கே இருக்கிறது தெரிஞ்சிருமே அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது அன்பரசி ஜானகி கிட்ட கேட்ட உடனே ஜானகி ரொம்ப ஆர்வமாக சரி அப்போ நாளைக்கே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு அன்பரசி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் பேத்தியும் உங்கள் மருமகளும் கிடச்சிருவாங்க அப்படின்னு ஜானகிக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறாங்க. ரூமுக்கு போயிட்டு அன்பரசி சரி நாம் அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது அனன்யா அந்த மொபைலை வச்சுட்டு இருப்பாங்க. ரிங் போயிட்டுருக்கு. அனன்யா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. முதல் டைம் ரிங் வரும்போது அனன்யா கால் அட்டன் பண்ண மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க.
திரும்பவும் அன்பரசி அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு இருக்கும் போதே அன்பரசிக்கு ஏற்கனவே கஸ்தூரி வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணியிருப்பாங்க. அப்போது அன்பரசி என்னம்மா வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணுறேன்னு சொல்ல, கஸ்தூரி அந்த நம்பர் தொலைஞ்சு போச்சுமா, நீ இனிமேல் அந்த நம்பருக்கு பண்ணாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு கஸ்தூரி அன்பரசி யோசிக்கிறாங்க, என்ன இது, அம்மா அந்த நம்பர் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னாங்களே, ஆனால் இந்த நம்பர் இங்கே ரிங் போயிட்டுருக்கே, இப்போ என்ன பண்ணுறது நாம அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அனன்யா அந்த காலை அட்டன் பண்ணலான்னு போகும்போது கால் கட் ஆகிடுது. அதுக்கப்புறமா அனன்யா ஒருவேளை அந்த கஸ்தூரியோட பொண்ணாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு திரும்பவும் அன்பரசி நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அன்பரசிக்கு விஸ்வா கால் பண்ணிகிட்ருப்பாரு. விஸ்வாவும் அன்பரசியும் பேசிகிட்டு இருக்காங்க. அனன்யா விடாமல் கால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா விஸ்வா ஃபோனை வச்சதுக்கப்புறமா மஞ்சு அன்பரசி கிட்ட பேசுகிறாங்க. ஆமாம், உங்கள் அப்பாவை பற்றி சொல்லிட்டு இருந்தியே, சொல்லு அப்படின்னு கேட்க, அப்போ அன்பரசி இன்னும் 3 நாளில் எங்கள் அப்பா யாருன்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு மஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமாம், காருக்குள்ளே பத்மா மேடம் உங்ககிட்ட அப்படி என்ன தான் பேசினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அன்பரசி சொல்ல வரலான்னு வரும்போது இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.